20 வருடங்களாக இல்லாத கள்ளச்சாராயம் எப்படி தமிழ்நாட்டில் வந்தது? முடிச்சு வாங்குற மாதிரி இதுதான். என்ன சாப்பிட்டாரு? காலையில ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டுச்சு. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? இங்கதான் கருணாபுரத்துலயா? 16 மே 2023 அன்று கள்ளச்சாராய சாவுகள் நடக்கின்றன. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 22 பேர் இருக்கிறார். அந்த பகுதியின் எம்எல்ஏவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் இங்கே நடந்தது கள்ளச்சாராய சாவுகள் அல்ல என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கிறார்கள். அதுக்குண்டான விவரங்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் இருக்கு மாதிரி நம்ம இல்லைன்னு தெரிய வருது. தோழர்களே, நினச்சி பார்த்தாலே வயிறு எரியுது. இது கள்ளச்சாராய சாவு கிடையாதுன்ட்டு கலெக்டரே சொல்லிட்டாரு, பக்கத்தில் எம்எல்ஏ இருக்கிறாரு என்று நம்பி அந்த இறப்புக்கு போன மக்கள் அதே கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார்கள். 65 பேர் இறக்கிறார்கள். ஒரு அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாரா முதல்வர்? செத்து போன குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை தூக்கி விட்டடிச்சுட்டு அவங்க வேலை முடிஞ்சு போச்சா? ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறோம் என்று தெரிகிறதா? தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். திமுக என்ற தீய சக்தி தப்பித்தவரை கூட ஆட்சிக்கு மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் அவலங்களை தொடர்ந்து நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் நினைவூட்டி கொண்டிருக்கிறேன். அதுபோல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றாக அமைந்த சம்பவம் தான் கள்ளச்சாராய சாவுகள். தோழர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு ஆட்சியில் தவறுகள் நடக்கலாம். எந்த ஆட்சியிலும் தவறே நடக்காமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஆட்சியாளர் ஒரு தவறு நடந்ததும் அந்த தவறுக்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். இதனால் இந்த தவறு நடந்திருக்கிறது, இனி இந்த தவறு மீண்டும் நடக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வது தான் ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு அழகு, இல்லைங்களா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கள்ளச்சாராயத்தை ஒழிச்சாச்சுன்னே சொல்லலாங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிச்சாச்சுன்னா நான் சொல்கிறது இந்த மெத்தனால் கலந்து ஆகக்கூடிய மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய கள்ளச்சாராயம். கடைசியாக 2003ஆம் ஆண்டு கடலூரில் தான் கள்ளச்சாராய சாவுகள் நடக்கின்றன. 22 பேரும் என்னமோ இறந்தார்கள் என்று நினைவு. அதற்கு பிறகு அப்போது முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதாவும் சரி, 2006இல் முதலமைச்சரான திரு கருணாநிதி அவர்களும் சரி, அதற்கு பிறகு 2011இல் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலும் சரி ஒரே ஒரு கள்ளச்சாராய சாவு கூட நடக்கலை. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், இந்த கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு எல்லா மதுக்கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அப்படி மதுக்கடைகள் அடைக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கான அந்த வார்னிஷை குடிச்சிட்டு 1-2 பேர் இறந்தார்களே ஒழிய கள்ளச்சாராய சாவுகள் அப்போது கூட நடக்கவில்லை. தோழர்களே, 16 மே 2023 அன்று விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடக்கின்றன. 22 பேர் இறக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 22 பேர் இருக்கிறார்கள். ஒரே கள்ளச்சாராயம், அதாவது அதே கள்ளச்சாராயம் தான் செங்கல்பட்டிலும் விற்கப்பட்டிருக்கிறது, மரக்காணத்திலும் விற்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினே நேரடியாக விழுப்புரம் போய் ஆய்வு நடத்தினார். அப்போது விழுப்புரம் மாவட்டம் எஸ்பியாக இருந்த ஸ்ரீநாத்தாவை பணி இடைநீக்கம் செய்தார்கள். கலெக்டராக இருந்த ராகுல் நாத்தை மாற்றுகிறார்கள். அண்டு செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பியாக இருந்த பிரதீப் என்பவரையும் மாற்றுகிறார்கள். ரைட்டுங்களா? இது நடக்கிறது 16 மே 2023. ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டிருக்க வேண்டும். 20 வருடங்களாக இல்லாத கள்ளச்சாராயம் எப்படி தமிழ்நாட்டில் வந்தது? எப்படியா வந்துச்சு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம்? மது ஒழிப்புக்கு அமல் பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது, மாநில உளவுத்துறை இருக்கிறது, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு இந்த கள்ளச்சாராயத்தை கண்காணிப்பதற்கென்றே ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட் காவல்துறையில் இயங்குகிறது. இதுபோக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்டத்தில் டாஸ்மாகோட விற்பனை குறைகிறதா என்பதை வாரந்தோறும் கண்காணிக்க வேண்டும். ஏன்னா ஒரு இடத்துல திடீர்னு குடிக்கிறது யாரும் நிறுத்த போகிறதில்ல. ஒரு இடத்துல டாஸ்மாக் வியாபாரம் குறையுதுன்னா அந்த இடத்துல கள்ளச்சாராய புழக்கம் இருக்கிறது என்று பொருள். அதனால தான் அங்கே வியாபாரம் குறைகிறது. ஸோ இவ்வளவு செட்டப் இருந்தும் எப்படியா 22 பேர் சாகிறான், எப்படி இது வந்துச்சு என்று ஒரு முதலமைச்சர் கடுமையான கோபமடைந்திருக்க வேண்டும். தோழர்களே, சரியாக 1 வருடம் கழித்து 19 ஜூன் 2024 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மீண்டும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படுகின்றன. அந்த செங்கல்பட்டு மரக்காணத்தை விட இது ரொம்ப ஒரு கொடுமையான சம்பவங்க. முடிச்சு வாங்குற மாதிரி இதுதான். என்ன சாப்பிட்டாரு? காலையில ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டுச்சு. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க?
இங்கதான் கருணாபுரத்துலயா? குடிச்சதுல இருந்து இப்படிதான் அப்படிதான் இருக்குங்களா? என்னண்ணா பண்ணுது உங்களுக்கு? ஒண்ணுமே புரியலையா? கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் என்ற இடத்தில் ஃபஸ்ட்டு இந்த இன்சிடெண்ட்டு தொடங்குது. ஒருவர் மயங்கி விழுகிறார், மயங்கி விழுந்து இறந்து போகிறாரு. ஒரு கணவன் மனைவி உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, வயிற்று வலிக்குதுன்னு. இவங்க 3 பேரும் மது அருந்திருக்காங்க. 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்து போகிறார்கள். அந்த பகுதியின் எம்எல்ஏவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் திரு ஸ்ரவன்குமார் ஜட்டாவத் என்பவர், இங்கே நடந்தது கள்ளச்சாராய சாவுகள் அல்ல, அந்த மாவட்டத்தின் எஸ்பி சமைசிங் மீனா என்ன காரணம்ன்ட்டு நாங்கள் புலனாய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக கள்ளச்சாராய சாவு அல்ல, அதை மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளிக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் நம்ம கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு பகுதி கருணாபுரம் பகுதியில் ஒரு பரபரப்பான செய்தி வந்து எல்லா சமூக வலைதளங்களில் ரிப்போர்ட் ஆனது. இதுக்குண்டான விளக்கம் வந்து நாங்கள் மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரியில் இருக்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய 14 பேருக்கு வந்து நம்ம சிகிச்சை வந்து தமிழக அரசாங்கம் மூலமாக வந்து தரமான சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த தவறான செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீட்டெயில் விவரங்களுக்கு போனோம்னா அதில் வந்து ஒரு 3 டெத்து நடந்ததாக வந்து தவறான செய்தி வந்து வந்திருந்தது. இந்த 3 டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையாது. அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது இல்லாமல் 2 பேர் வந்து வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார், இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது. அந்த 4 பேர் ஏற்கனவே இறந்து போனாங்கன்ட்டு சொன்னேன்ல, அந்த வீட்டின் இழவுக்கு, அவர்களது இறப்புக்கு அந்த ஊர் மக்கள், கிராமம் இல்லையா, ஊர் மக்கள் அத்தனை பேரும் போகிறார்கள். தோழர்களே, நினச்சி பார்த்தாலே வயிறு எரியுது. இது கள்ளச்சாராய சாவு கிடையாதுன்ட்டு கலெக்டரே சொல்லிட்டாரு, பக்கத்தில் எம்எல்ஏ இருக்கிறாரு என்று நம்பி அந்த இறப்புக்கு போன மக்கள் அதே கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார்கள். 65 பேர் இறக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 65 பேர் இறக்கிறார்கள். கள்ளச்சாராய சாவு நடக்கலாங்க. ஒரு நல்ல ஆட்சியாளர் மீண்டும் இந்த தப்பு நடக்காமல் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்திருக்க வேண்டும். வெறுமனே கள்ளச்சாரம் விற்கிறவனை மட்டும் இல்லை, உனக்கு வேலையே கள்ளச்சாரத்தை தடுக்கிறதாண்டா, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த என்று சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கைது செய்திருந்தால் கள்ளக்குறிச்சி 65 உயிர்களை காப்பாற்றியிருக்கலாமா இல்லையா? கூடுதலாக இன்னொரு தகவலை சொல்கிறேன். இந்த மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு கள்ளச்சாராய சாவுகள் நடந்த பிறகு அந்த வழக்கின் புலன் விசாரணை சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அப்போது சிபிசிஐடியின் தலைவராக இப்போது டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தார். பொறுப்பு டிஜிபியாக இருந்தார் அல்லவா திரு வெங்கட்ராமன், அவர் வந்து சிபிசிஐடிக்கு தலைவராக இருக்கிறார். அவர் அதை விசாரித்து இதை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது எங்கேருந்து இந்த மெத்தனால் எங்கேருந்து கிடைக்கிது? மெத்தனால் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு மட்டும்தானே மெத்தனால் பயன்படுத்தணும். அது எப்படி இங்கே கள்ளச்சாராயமாக மாறி கிராமத்தில் விற்பனைக்கு எப்படி வருது என்று அவர் அதை விசாரிக்கும்போது இந்த மெத்தனால் பயன்பாட்டை கண்காணிக்க 2-3 துறைகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. கலால் துறை, வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, காவல்துறை, இது போல் 4-5 துறைகள் சேர்ந்து இந்த நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டியிருப்பதனால ஒவ்வொரு துறையும் இது எங்கள் வேலை இல்லை, எங்கள் வேலை இல்லை என்று பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள். இதனால் யாருமே நடவடிக்கை எடுக்காமல் இந்த மெத்தனால் நடமாட்டத்தை சரியான முறையில் கண்காணிக்க முடியவில்லை. அதனால் அரசு உடனடியாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த மெத்தனால் நடமாட்டத்தை தடுக்க தவறினால் இது போல் பல்வேறு மரணங்கள் விளைவதை தடுக்க முடியாது அப்படின்னு வெங்கட்ராமன் அவர்கள், அப்போது ஒரு சிபிசிஐடி டிஜிபி இருந்ததுனால சங்கர் ஜிவால் டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். திரு சங்கர் ஜிவால் டிஜிபி அவர்கள் உடனடியாக அந்த கடிதத்தை உள்துறை செயலாளராக இருந்த திருமதி அமுதா அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். திருமதி அமுதா அதை உடனடியாக முதல்வரின் பார்வைக்கு கொண்டு சென்று விட்டார்.
அப்போது விழித்து கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்திருக்க மாட்டார்களா இல்லையா? செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடந்ததும் அரசு உடனடியாக செய்த வேலை என்னவென்றால், இறந்து போன அத்தனை பேருக்கும் 10 லட்சம் ரூபாய் தலா, ஒரு குடும்பத்துக்கு இறந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் அதன் பிறகு கள்ளக்குறிச்சியில் இறந்த 65 பேருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது. இது ஏழை மக்கள், தலித் மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சென்று சேர்வது எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, மக்களுக்கும் வருத்தம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சிவகாசி மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் வருடத்துக்கு 5-6 பட்டாசு விபத்தாவது நடக்கும். பட்டாசு ஆலையில் சட்டவிரோதமாக ஏதாவது ஒரு பட்டாசு ஆலை வைத்திருப்பாங்க, அதில் வருஷத்துக்கு ஒரு 5-6 சம்பவங்களாவது நடக்கும், இறந்து போவாங்க. அதில் இறக்குறவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய இழப்பீடு என்ன தெரியுமா? வெறும் 3 லட்சம் ரூபாய். வயிற்று பொழப்புக்காக பட்டாசு ஆலையில் வேலை செஞ்சு இறக்குறவனுக்கு 3 லட்சம் ரூபாய், கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற திராவிட மாடல் அரசை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆட்சி நடத்த தெரியாதவர்கள் நடத்தினால் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கான உதாரணம் தான் இது. இது போன்ற ஒரு கேலி கூத்தான ஆட்சியை எங்கேயாவது பார்க்க முடியுமா? செங்கல்பட்டு மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தபோது அந்த அதிகாரிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த மரணங்கள் நடந்திருக்குமா? நண்பர்களே, மாநில அரசு இந்த வழக்கை சரியாக விசாரிக்காது. ஏற்கனவே செங்கல்பட்டு மற்றும் மரக்காணம் கள்ளச்சாராய சாவுகள் குறித்து சிபிசிஐடி விசாரித்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் கள்ளச்சாராய சாவுகள் நடந்திருக்கின்றன என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரர் சொல்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று மாற்றி உத்தரவிட்டது. அப்படி மாற்றும்போது உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இத்தனை பேர் சாவுக்கு காரணமான அந்த மாவட்ட எஸ்பி சமைசிங் மீனாவை அந்த சம்பவம் நடந்தபோது சஸ்பெண்ட் செய்தது அரசு. ஆனால் 3 மாதம் கழித்து எந்த காரணமும் சொல்லாமல் அந்த அதிகாரிக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே செங்கல்பட்டு மற்றும் மரக்காணம் கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பு என்று விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ஸ்ரீநாத் ஐபிஎஸ்ஐ சஸ்பெண்ட் செய்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அவருக்கும் மீண்டும் வேலை வழங்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கும், பல்வீர் சிங் என்ற இந்த பல்லை பிடுங்கிய அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டது என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணமான ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் மீண்டும் பணி வழங்கப்பட்டு விட்டதால் இதுவே ஒரு முக்கியமான காரணம், இந்த வழக்கு விசாரணை சரியாக நடைபெறாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது. ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறோம் என்று தெரிகிறதா? ஒரு முதல்வருக்கு கோபம் வர வேணாமாங்க? என் ஆட்சியில் அப்படி நடக்குது. 20 வருஷமாக இல்லாத கள்ளச்சாராய சாவுகள் என் ஆட்சியில் நடக்குது. என்ன தாண்டா பண்ணிட்டுருக்கீங்க நீங்களாம் அதிகாரிங்க? உங்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு சம்பளம், எதுக்கு இவ்வளவு ஆள்பலம்? இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து அவப்பெயர் ஏற்படுத்தி தருகிறீர்களே அப்படின்னு ஒரு அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாரா முதல்வர்? அப்போ இவர் பொம்மை முதல்வரா இல்லையா? அப்போ இந்த பொம்மை முதல்வரோட ஆட்சி தொடர்வதற்குத்தான் நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கப் போகிறீர்களா? ஏன் திமுக ஆட்சி வந்தாலே மக்கள் வெறுப்படைகிறார்கள், கோபமடைகிறார்கள், கடுமையான எரிச்சல் அடைகிறார்கள் என்பது புரிகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களோ நானோ பாக்கெட்டில் வைக்கிற கள்ளச்சாராயத்தை ஒரு நாளும் குடிக்க போகிறதில்ல இல்லைங்களா? மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் போய் வசதியான பாரில் குடிப்போம், இல்லைன்னா டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுவை வாங்கி குடிப்போம். கள்ளச்சாராய பாக்கெட்டை ஏழை தானங்க குடிப்பான். இந்த இறந்த 65 பேரில் பெரும்பாலானோர் தலித்துகள் தோழர்களே. இவ்வளவு பேர் மரணத்துக்கு காரணமான ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா? செத்துப்போன குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை தூக்கி விட்டறிஞ்சிட்டு அவங்க வேலை முடிஞ்சு போச்சா? இந்த தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? அதை செய்யாத முதல்வர் பொம்மை முதல்வர் தானே. அப்போ இந்த பொம்மை முதல்வரோட ஆட்சி தொடர வேண்டுமா இல்லையா என்பதை வாக்களிக்கும் தினத்தன்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதனால்தான் திமுகவை தீய சக்தி என்று சொல்கிறோம். நான் மட்டும் சொல்லவில்லை, எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன, மக்களே சொல்கிறார்கள். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று அழைக்கிறார்கள். ஏன் அவர் அப்படி பொம்மை முதல்வர் என்று அழைக்கிறார்கள்? சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளிகள் டிபன் மாளிகை வாசலில் 2000 தொழிலாளர்கள் அமர்ந்து போராட்டத்தை
தொடங்கினார்கள். கண்டுக்கவே இல்லை அரசு. பெண்கள், பெரும்பாலும் பெண்கள் துப்புரவு தொழிலாளிகளில் இந்த மாநகராட்சி கட்டிடம் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கழிவறையை பெண்கள் பயன்படுத்தி இருந்தால் அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. அந்த நடைபாதையில் அமைந்திருந்த 2000 தொழிலாளிகளை வலுக்கட்டாயமாக தூக்கி பேருந்துகளில் ஏற்றி அடித்து, பத்தியாளர்களெல்லாம் அடித்து வண்டியில் ஏற்றுகிறார்கள். அப்போது தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? தொழிலாளிகள் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் முதல்வர் கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தார். இந்த 2026 தேர்தல் எவ்வளவு முக்கியமான ஒரு தேர்தல் என்றால், தமிழகத்துக்கு தேவை உண்மை முதல்வரா பொம்மை முதல்வரா என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு தேர்தல். அன்பான தமிழ் பெருங்குடி மக்களே, அனைவருக்கும் வணக்கம். 26 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து நாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். தீய சக்தி திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று அழைக்கிறார்கள் அப்படின்ட்டு நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கேன். எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி உட்பட பலரும் மு.க. ஸ்டாலினை பொம்மை முதல்வர் என்று தொடர்ந்து அழைத்து வந்திருக்கிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். ஏன் அவர் அப்படி பொம்மை முதல்வர் என்று அழைக்கிறார்கள்? இந்த 2026 தேர்தல் எவ்வளவு முக்கியமான ஒரு தேர்தல் என்றால், தமிழகத்துக்கு தேவை உண்மை முதல்வரா பொம்மை முதல்வரா என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு தேர்தல். கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நினைவுபடுத்தி பார்க்கணும். அந்த சம்பவங்கள் எப்படிப்பட்ட அவலமான ஆட்சியை திமுக கொடுத்து வந்திருக்கிறது, மீண்டும் அந்த அவலம் தொடர்ந்துவிடக்கூடாது என்பதை வாக்களிக்கும் தினத்தில் தமிழக வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் நினைவில் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைங்களா? கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையில் ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம் நடைபெற்றது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தை ஈர்த்த போராட்டம். அந்த போராட்டம் என்ன போராட்டம்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி வரக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள், 2 மண்டலங்களைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளிகள் தனியார் மயத்தை எதிர்த்தும் பணி நிரந்தரம் கோரியும் சென்னை மாநகராட்சி கட்டிடம் இருக்கக்கூடிய அந்த ரிப்பன் மாளிகை வாசலில் 2000 தொழிலாளர்கள் அமர்ந்து போராட்டத்தை தொடங்கினார்கள். ஆகஸ்ட் 1, 2025 அன்று இந்த போராட்டம் தொடங்குகிறது. எப்படி தொடங்குதுன்னா, காலையில் எப்பவும் போல் வேலைக்கு கையெழுத்து போடுறதுக்கு அவங்க போகிறாங்க. போகும்போது, நீங்கள் நாளையிலேருந்து மாநகராட்சி ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள் கிடையாது, நீங்கள் ராம்கி என்ற தனியார் நிறுவனத்து ஊழியர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள், இனிமேல் நீங்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க திடீர்னு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, பணி நிரந்தரம் தொடர்பான எங்களது வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, உயர்நீதிமன்றம் இந்த பணி நிரந்தரம் தொடர்பாக அரசும் மாநகராட்சியும் விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, எங்கள் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது திடீர்னு போய் நாளையிலேருந்து நீங்கள் தனியார் ஊழியர்கள்னு சொல்கிறீங்களே, இது என்னங்க நியாயம் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் முடியாதுங்க, நாளிலேருந்து நீங்கள் தனியார் நிறுவனம், வேணுன்னா வேலைக்கு வேணுன்னா போ, இல்லைன்னா போகாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாநகராட்சி ஊழியர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துப்புரவு தொழிலாளிகள் அத்தனை பேரும், துப்புரவு தொழிலாளிகள்னால் எவ்வளவு விளிம்பு நிலை மக்கள், ஏழ்மை மக்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, இந்த தொழிலாளிங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிப்பன் மாளிகை வாசல்லே அந்த நடைபாதை இருக்குதுல்ல, அந்த இடத்துல மேலே ஒரு ஷெல்ட்ரு, இந்த தார்பாலின்னு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு உட்காந்துறாங்க. 2000 பேர் உட்காந்துடுறாங்க. முதல் 3 நாட்களுக்கு இவர்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஒவ்வொரு ஊடகமாக போகுது, ஊடக வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல்ஸ் தான் போச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருமே போய் அவங்க போராட்டத்தை கண்டுக்கல. யூடியூப் சேனல்ஸ்லாம் போய், நாங்கள் சவுக்கு மீடியா சேனலும் போனோம், யூடியூப் சேனல்ஸ்லாம் போய் பேட்டி எடுத்து போட்ட உடனே அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. இதை பாருங்கள், நாங்கள் ரோட்டை பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துருக்கோம், பெண்கள், பெரும்பாலும் பெண்கள் துப்புரவு தொழிலாளிகளில் இல்லைங்களா, பெண்கள் இருக்கோம். போராட்டம் தொடங்கின உடனே இந்த மாநகராட்சி கட்டிடம் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கழிவறையை பெண்கள் பயன்படுத்தி இருந்தால் அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. இந்த போராட்டத்தை அரசு எப்படி கையாண்டுச்சு தெரியுமா? மேயர், கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகள்லாம் இந்த மெயின் ரோட்டில், பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த மெயின் சாலையில் இருக்கக்கூடிய நுழைவாயில் வழியாக தானே இந்த அலுவலகத்துக்கு போகணும். இவங்கெல்லாம் இங்கே போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே சைடில் ஒரு கேட்டு, அந்த பக்கம் பெரியமேட்டு பக்கம் ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டை திறந்து அது வழியாக போய் எல்லோரும் போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தை கண்டுக்கவே இல்லைங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது.
ஆகஸ்ட் 1 அல்லது 2 தொடங்கிய இந்த போராட்டம் 10 நாட்களை கடந்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு இந்த போராட்டத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. இதற்குள் தமிழகம் முழுக்க இந்த தொழிலாளிகளின் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை அரசு பேசி தீர்வு காண வேண்டும்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த தொழிலாளிகளை அகற்றலான்னு பார்த்தா, நீ என் கோரிக்கையை நிறைவேற்ற, நான் இல்லைன்னா நான் எப்படி போவேன், எனக்கு வாக்குறுதி கொடு. மேயர் எல்லோரும் இந்த பக்கத்து தானே போகிறாங்க. 20 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்க எங்களை திடீர்னு பணி நிரந்தரம் இல்லாமல் போய் தனியார் கம்பெனியில் வேலைக்கு போகணுன்னு சொல்லி, அதுவும் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கிற மாநகராட்சியில் தினக்கூலிகளாக வாங்கிக்கிட்டு இருக்க சம்பளத்தை விட குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது சொன்னோன்னா எப்படி நாங்கள் செய்கிறது? எனக்கு வயசு கிட்டத்தட்ட 50 ஆகுது. இந்த சம்பளத்தை நம்பி நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு என்னை போய் தனியார் நிறுவனத்துக்கு குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் நான் எப்படி போகிறது? நாங்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றாமல் போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. தோழர்களே, கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். கதிராமங்கலத்தில் ஒரு போராட்டம் நடக்கும், மீத்தேன் இருக்குது ஒரு போராட்டம் நடக்கும், 8 வழிச்சாலைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கும், போக்குவரத்து தொழிலாளிகள் போராட்டம் நடக்கும், அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்கும். எல்லா போராட்டத்திலையும் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் நேரடியாக போயிடுவார். போயிட்டு உங்கள் வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன், அடுத்து நம்ம ஆட்சி தான் அப்படின்னா அத்தனை பேருக்கும் வாக்குறுதிகளை அளித்தார். இன்னும் சொல்ல போனோன்னா, பெரும்பாலான போராட்டங்களை திமுக நிதி உதவி அளித்து தூண்டி விட்டது என்பதுதான் உண்மை. பெரும்பாலான போராட்டங்களை திமுக தூண்டி விட்டுச்சு. இந்த தொழிலாளிங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, கண்டுக்கவே இல்லை அரசு. சென்னையில் மையப்பகுதியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ரிப்பன் மாளிகையின் வாசலில் 2000 தொழிலாளிகள் சாலையில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் தொடர்ந்து இதை செய்தியாக்கி கொண்டிருக்கின்றன தினந்தோறும். அது கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆகிப்போச்சு. முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் நேரில் சென்று ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த திமுக அரசு இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு என்ன வேலையை செய்தது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சேகர்பாபு தான் சென்னை மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர், அறநிலைத்துறை மற்றும் சிஎம்டிவின் அமைச்சராக இருக்கிறார். சென்னை மாவட்டத்துக்கு அவர் தான் பொறுப்பான அமைச்சர். இந்த துறையின் அமைச்சர் நேரு, அவர் கண்டுக்கவே இல்லை. சேகர்பாபுவான் ஏரியா தானே, நீ பார்த்துக்கன்னு விட்டுட்டு போயிட்டார். ஸோ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுன்னா, சேகர்பாபு நடத்தக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த தேன்மொழி என்ற ஒரு பெண்ணை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். அவங்க தேன்மொழி ஒரு காய்கறி வியாபாரின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பொதுநல வழக்கில் தேன்மொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி காய்கறி வியாபாரம்லாம் மொத்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த பக்கமாக சென்னை மாநகராட்சி பக்கம் நடந்து போகலான்ட்டு போனால் பிளாட்ஃபாரத்தில் இவங்க பூரா உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, இடையூறாக இருக்குது. உடனடியாக நீதிமன்றம் இந்த போராட்டத்தை தடை செய்து அங்கே போராடும் தொழிலாளர்களை அப்புறப்படுத்துறதுக்கு உத்தரவு போடணும் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க. இந்த மனு எப்படி தாக்கல் செய்யப்பட்டதுன்றது தான் அந்த தேன்மொழி யாருன்ற விவரத்தை சொன்னோன்னே உங்களுக்கே தெரியும். அரசாங்கமே ஏற்பாடு செஞ்சு இந்த மனுவை தாக்கல் செய்ய வைக்குது. ஆகஸ்ட் 13 அன்று இந்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது. நீதிமன்றம் எப்படிப்பட்ட கோணத்தில் இந்த போராட்டத்தை அணுகும், எப்படிப்பட்ட பார்வையை எடுக்கும் என்பது சொல்ல வேண்டியதில்லை. சட்டபூர்வமாக அனுமதி அளித்த இடத்தில் நீங்கள் போராட்டம் நடத்துங்கள். அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்தினால் அவர்களை அப்புறப்படுத்த காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. 13 அன்று மதியம் நீதிமன்றம் உத்தரவு வருது. மதியம் மாலை 4 மணி 5 மணிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் காவல்துறையினர் குவிக்கப்படுகிறார்கள் அந்த இடத்துல. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, பஸ்ஸெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எல்லோரும் ஏற்றுறதுக்கு பஸ்ஸெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி போராட்டம் எப்படி நைட்டு லத்தி சார்ஜ் நடத்த போகிறாங்க அப்படின்னு. ஒரு மாநிலத்தின் முதல்வர் தனது குடிமக்கள், குறிப்பாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு. இன்றைக்கி நைட்டு அவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்த போகிறாங்க அப்படின்றது முதல்வருக்கு நன்றாக தெரியும். ஒரு நல்ல முதல்வர் என்ன செய்ய வேண்டும்? வன்முறை இல்லாமல் லத்தி சார்ஜெலாம் பண்ணாமல் அவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு விட்டு சிச்சுவேஷனை என்ன நடக்குதுன்றதை அவர் க்ளோஸாக இருந்து அப்சர்வ் பண்ணணும் இல்லைங்களா? இதானே ஒரு முதல்வரோட வேலை.
13ஆம் தேதி இரவு ஆயிரக்கணக்கான போலீஸு போய் அந்த நடைபாதையில் அமைந்திருந்த 2000 தொழிலாளிகளை வலுக்கட்டாயமாக தூக்கி பேருந்துகளில் ஏற்றி அடித்து, பத்திரிகையாளர்களெல்லாம் அடித்து வண்டியில் ஏற்றுகிறார்கள். அப்போது தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அன்று மாலை சன் டிவி அலுவலகத்தில் அவருக்கென்று பிரத்யேகமாக திரையிடப்பட்ட கூலி, ரஜினிகாந்தோட கூலி திரைப்படத்தை முதல்வர் அந்த தொழிலாளிகள் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் முதல்வர் கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தார். அவர், தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் எல்லாரும் சேர்ந்து அந்த படம் பார்த்த அந்த புகைப்படமும் வெளியே வந்தது. இப்படிப்பட்ட கொடூர முதல்வரை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? உங்களோட குடிமக்கள் தானே அவங்க, துப்புரவு தொழிலாளி தானே அவங்க கோரிக்கையில் நியாயமே இல்லாமல் கூட இருக்கலாங்க. போராட்டம் நடத்துகிறாங்க, காவல்துறையை வச்சு அவர்களை அடித்து அவங்கள அந்த இடத்துலேருந்து நீங்கள் நவுத்த போகிறீங்க. அந்த நேரத்தில் போய் ஒரு முதல்வர் சினிமா பார்க்குறாருன்னா இவர் எப்படிப்பட்ட முதல்வர் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? மனசாட்சி இருக்கிறவங்க, குறைந்தபட்ச கருணை உள்ளவர்கள் யாராவது இதை செய்வார்களா? இன்னொன்று, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு வேலை போய் படம் பார்க்குறதாங்க. உங்கள் சொந்தக்கார கம்பெனி சன் பிக்சர்ஸ் தயாரித்த படம்னா ஏன் 2 நாள் கழித்து பார்த்தா ஆகாதா? அப்படி என்ன சினிமா பைத்தியம்? இதுதான் ஆட்சி நடத்தும் லட்சணமா? இது ஒரு நல்ல முதல்வருக்கு அழகா? இவரை ஏன் பொம்மை முதல்வர்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தெரியுதா? ஒரு நல்ல முதல்வர் சிச்சுவேஷனை க்ளோஸாக உட்காந்து எனக்கு மினிட் பை மினிட் அப்டேட் வேணும்னு பார்க்குறவர் தானேங்க ஒரு நல்ல முதல்வர். சினிமா பார்த்துட்டு அந்த சினிமாக்காரங்க கூட, இயக்குனர் கூட, தயாரிப்பாளர் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்னமோ சம்மந்தமே இல்லாமல் பக்கத்து மாநிலத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது மாதிரி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஒரு முதல்வரா? இவர் பொம்மை முதல்வர் இல்லாமல் வேறு என்ன முதல்வர் இவர்? இப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா, அல்லது உண்மையான முதல்வர் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை, இது ஒரு தேர்தல் தானே. ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம், டிஎம்கே மாறி மாறி தானே வருது. நோட்டாவுக்கு போடுவோம், புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சிக்கு போடுவோம், இல்லை என்னோடய வாக்கை 2 கட்சிங்க போட மாட்டேன் வேறு யாருக்காவது போடுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அது எதில் சென்று முடியும் என்றால் மீண்டும் இந்த அவல ஆட்சி அமையக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு அது விடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தமிழனாக பிறந்த, தமிழனாக நினைக்கும், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை பேரும் தங்களது வாழ்நாள் லட்சியமாக நினைத்து கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. இது சாதாரண தேர்தல் இல்லை. அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் அவதிப்பட வேண்டும். 2021ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் நாம் செய்த தவறுக்காக தான் 5 ஆண்டு கடுமையான வேதனைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாரார் மட்டும் இல்லை, நான் சொன்னேன்ல ஏற்கனவே, எல்லா போராட்டத்திலையும் போய் கலந்துக்குவார்னு. இப்படிலாம் எல்லா போராட்டத்திலையும் போய் கலந்துக்கிட்டு தான் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு உங்கள் நிலுவைத் தொகையை பூரா வழங்குறேன்னாரு. அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் போய் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை வழங்குறேன்னாரு, நீட்டை ஒழிக்கிறேன்னாரு, மதுவிலக்கு கொண்டு வரேன்னாரு. எதையுமே இவர்கள் செய்யவில்லை. மாறாக இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த குடும்பம் அடித்த கொள்ளை மட்டும் குறைந்தபட்சம் 2 லட்சம் கோடி இருக்கும். 2022 திரு நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் பேசிய உரையாடல்லையே 2022 மகன் ஒரு 30,000 கோடி அடிச்சிட்டாரு, மருமகன் ஒரு 30,000 கோடி அடிச்சிட்டாரு, 2022 சொன்னார். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி 5 வருஷத்தில் குறைஞ்சது 2 லட்சம் கோடி அடிச்சிருப்பாங்க. மீண்டும் இந்த குடும்பம் கொள்ளையடிப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா என்பதை யோசித்துவிட்டு மறக்காமல் வாக்களிக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை.